என்ன யோசிக்கிற பார்த்தி? இப்ப இவ கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. காவியாவை உன்னால ஏத்துக்க முடிஞ்சதில்ல, அப்ப ஏன் பொண்ணு உன்னால ஏத்துக்க முடியல? அத்த, நான் காவியாவை மட்டும் நேசிச்சிருந்தாலோ இல்ல காவியா என்ன மட்டும் நேசிச்சிருந்தாலோ நாங்க பிரியறதுல ஒரு அர்த்தம் இருக்கு, நியாயம் இருக்கு. ஆனா நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிக்கிறோம். இப்ப நான் இல்லைன்னா அவ இல்லை, அவ இல்லைன்னா நான் இல்லை. ஆனா ரம்யாவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல. உங்களால அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர முடியும். அவ உன்னதானடா லவ் பண்றா. நீ பாரு ரம்யா, நீ படிச்சவ, நான் சொல்ற எல்லாத்தையுமே நீ புரிஞ்சுப்ப. தயவு செஞ்சு அடம் பிடிக்காம உங்க அம்மாவை கூட்டிட்டு இங்கிருந்து போயிடு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என் அம்மாவை கூட்டிட்டு இங்க இருந்து போணுமா? நீ இப்படி சொல்றதுக்கு என்ன கொன்னுடுமா? உன் கையால என்ன கொன்னுடுமா? ரம்யா என்ன பண்ற? விடு. என்ன மாமா, என்ன கொன்னுடுமா? எதுக்கு இப்படி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிற? முதல்ல இங்க இருந்து போ. என் வாழ்க்கையில காவியாவை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை. இதுதான் உன் முடிவா? ஏன் முடிவு என்னன்னு காட்டுற. ரம்யா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா. அருணாச்சலம், ஒரு நிமிஷம் வா, பசங்களை கூட்டிட்டு வா. உனக்கு ஒண்ணும் இல்லையே? டாக்டர் வர வைக்கட்டுமா? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கையில என்ன? டேய், எனக்கு ஒண்ணும் இல்லடா, நீ போ, நான் வரேன். போடா. காவியா, சொல்லுங்க அத்தை. நீ டெல்லி போயிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. நல்ல வேளை கடவுளா பார்த்து உன்னை இங்க அனுப்பி வச்சுட்டான். உண்மை என்னன்னு தெரியாம உன்னை நான் என்னென்னமோ பேசிட்டேம்மா. உன் மனச வேதனைப்படுத்துற மாதிரி நான் நிறைய நடந்துகிட்டேன். எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிரு காவியா. ஐயோ அத்தை, என்னத்த நீங்க? உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு கடவுள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேம்மா. ஏன் அத்தை பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எந்த ஒரு அம்மாவும் தான் புள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் தான் நினைப்பாங்க. அதே மாதிரிதான் நீங்களும் நினைச்சிருக்கீங்க. நீங்க பண்ண எதுலயுமே தப்பு இல்ல அத்தை. நான் உனக்கு பண்ண கொடுமை எல்லாத்தையும் நீ பெருசா எடுத்துக்காதது உன்னோட பெருந்தன்மையை காட்டுதுமா. உண்மைய சொல்ல போனா உன் முன்னாடி நான் இப்ப கோணி குறுகி நிக்கிறேன். காவியா,
காவியா, நீ மாப்பிள்ளை கூட சேரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டினது வீண் போகல. இனிமே உனக்கு எல்லாமே நல்லதாதாம்மா நடக்கும். நீ தைரியமா இரு. டேய் துரை, திடீர்னு என்னென்னமோலாம் நடந்து போயிடுச்சுடா. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு திருப்பண்டா. திடீர்னு காவியா வந்ததும் கல்யாணம் நின்னு போனதும் இன்னும் நம்பவே முடியலடா. எல்லாருமே காவியாவும் பார்த்தியும் என்னைக்குமே சேர்ந்து வாழ முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நல்ல வேளை அந்த நினைப்பு தப்பாயிடுச்சுடா. அது பொய்யாயிடுச்சுடா. அதுல எல்லாருக்கும் சந்தோஷம் அதான்டா இருக்கு. வருத்தம் எதுவும் இல்ல. பார்த்தி காவியா மேல வச்சிருக்கிற அன்பும் காவியா பார்த்தி மேல வச்சிருக்கிற அன்பும் தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்குப்பா. அன்பை ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. நம்ம அருணாச்சலம் மணமேடு வரைக்கும் வந்துட்டு உன் பையனுக்கு கல்யாணம் நடத்தாம போக கூடாதப்பா. அதான் உன் மருமக மனசு மாறி வந்துட்டால. இன்னைக்கு இதே முகூர்த்தத்துல இதே மேடையில உன் பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிரு. வாஸ்தவம் தானே, இதுவும் நல்ல ஐடியா தான். துரை, நீ என்னடா நினைக்கிற? இதே மனமேடையிலேயே பார்த்தி காவியா 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமா? 2 பேரும் சந்தோஷமா ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு என்னடா தோணுது? எனக்கும் சம்மதம் தான் அருணாச்சலம். ஆமாண்ணே. பார்த்தி, நீ சொல்லுடா. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான்பா. காவியாக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு நினைச்சு தாலியை நானே கழட்ட சொல்லிட்டேன். கோர்ட்ல டிவோர்ஸும் வாங்கி கொடுத்துட்டேன். அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் உணர்றேன்ப்பா. நான் மறுபடியும் காவியா கழுத்துல தாலி கட்டுறேன். காவியா, நீ என்னம்மா சொல்ற? இல்ல நான் சொல்றேனேன்னு யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். இவ்ளோ அவசரமா இந்த கல்யாணத்தை நடத்தணுமா? இல்ல ஏன் சொல்றேன்னா, முதல்ல நீங்க எங்களுக்கு பண்ணி வச்ச கல்யாணமே ரொம்ப அவசரமா பல பிரச்சனைக்கும் குழப்பத்துக்கும் நடுவுல தானே நடந்துச்சு. அதான் இந்த கல்யாணம் எல்லாரோட சந்தோஷத்தோட பெரியவங்க ஆசீர்வாதத்தோட முழுமையா நடக்கணும்னு ஆசைப்படுறேன். சரிம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நீ புத்திசாலின்னு திரும்பவும் நிரூபிச்சிட்ட பத்தியா? ஏற்கனவே நடந்ததெல்லாம் போதும். நிறைய இழப்புகளை நம்ம பார்த்துட்டோமா? இனிமே அந்த மாதிரி நடக்க கூடாது. இந்த தடவை நல்ல நிதானமா சிறப்பா சந்தோஷமா கல்யாணத்தை நடத்துவோம். எல்லாருக்கும் மன நிறைவு கிடைக்கணும். என்னடா? சரியா? மாமா சும்மா இல்ல மாமா, நல்ல தடபடலாம் சூப்பரா பண்ணோம். இப்போ ஐயர் இங்க தானே இருக்காரு. ஐயரை கேட்டு இப்பவே நல்ல நாள் பார்த்து குறிச்சிடலாமா? சரி, குறிச்சிடலாம். மாப்பிள வாங்க. சரி மாமா, வாங்கண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏய், என்ன பார்த்தி? நீ மட்டும் காவியாவை சரியான நேரத்துக்கு கூட்டு வரலன்னா இங்க என்னென்னமோ நடந்திருக்கும். கடைசி வரைக்கும் ஜீவா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இன்னைக்கு அதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஜீவா. நீங்க மட்டும் மண்டபத்துக்கு வெளியே இல்லனா காவியா வந்தது தெரியாமே போயிருக்கும். தேவியோட ஆளுங்க காவியாவை இங்கிருந்து அடிச்சு இழுத்துட்டு போயிருப்பாங்க. நீங்க காவியாவுக்கு பண்ண உதவிய நான் மறக்கவே மாட்டேன். அவங்க 2 பேரும் ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேச்சிருந்தாலும் ஆனா அதை அவங்க வெளிப்படுத்தாம பிரிஞ்சு போனதுதான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அவங்க மறுபடியும் எப்படியாவது சேர்ந்துடணும்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. எமாரி, வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கே நாள் நல்லா இருக்கா? அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு ஐயர் சொல்லியிருக்காரு. நீ என்னம்மா சொல்ற? எல்லாருக்கும் ஓகேயா? உன் விருப்பப்படியே
ரொம்ப சந்தோஷமா மனசு திருப்தியோட இந்த கல்யாணத்தை ஜமாச்சிடலாம். எல்லாருக்கும் ஓகே தானே? அருணாச்சலம், அப்போ நான் காவியாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரட்டுமா? அண்ணன், காவியா இல்லாம வீடு வீடாவே இல்ல. என் மருமகளை நானே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அவ எங்க வீட்லயே இருக்கட்டும். டேய் பார்த்தி, என் மருமக கைய பிடிச்சு கூட்டிட்டு வாடா. வா. ஓட. டாக்டர், டாக்டர், இப்போ என் பொண்ணு எப்படி இருக்கா? திடீர்னு லோ பிபி ஆகி பல்ஸ் ரேட் எல்லாம் குறைஞ்சிருக்கு. அதான் மயங்கி விழுந்திருக்காங்க. இப்ப நார்மலா தான் இருக்காங்க. இருந்தாலும் இன்னும் 2 நாள் அவங்க அப்சர்வேஷன்ல இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். எதனால அவங்களுக்கு இப்படி ஆச்சு? உங்க ஃபேமிலியும் பார்த்திபன் ஃபேமிலியும் ஒரே வீட்ல தான் இருக்கீங்களா? ஆமா டாக்டர், ஜாயிண்ட் ஃபேமிலி. கொஞ்ச நாளைக்கு ரம்யா பார்த்திபனை பார்க்காம இருந்தா அவங்களுக்கு நல்லது. இல்லனா அவரை பார்க்கும் போதெல்லாம் இது மாதிரி சடனா நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். இதுல மெடிசின்ஸ் எழுதியிருக்கேன். ஓகே. குடுக்கா, நான் போய் வாங்கிட்டு வரேன். பாத்துக்கோ. இங்கே இருங்க, சீக்கிரம். நான் போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன். போ போ. பாப்பா, பார்த்தியும் காவியம் வைங்க. அட இன்னும் இறங்கவே இல்லையா? இருமாமா. மாப்ள மாப்ள மாப்ள. ஆமா, வீடு வந்துருச்சுடா. இன்னும் என்னடா பண்ணிருக்க? ஓஹோஹோ, 2 பேரும் உலகத்தையே மறந்துட்டீங்க போல இருக்கு. மாப்ள, காவியா எங்கேயும் போக மாட்டடா, இங்கதான் இருக்க போறா. எதுவா இருந்தாலும் நீ ரூம்ல போய் பேசிக்க. ரோட்ல இருக்கும்டா, இறங்குடா. வரமாமா வரமாமா. டேய் மாப்ள, காவியா கூட வாடா. வாப்பா வா, வந்து இப்படி நில்லு. வா. ஒன்ன சேர்ந்து நில்லுங்க. டேய், என் மருமகளை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போடா. ஏன்? பிரியால உங்க மருமகன் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ஆர்த்தி எடுக்க மாட்டீங்களா? காவியா என் மருமகனா, பிரியா என் மகடா. அடேங்க அப்பா, என்ன ஒரு பாசம். இந்த மாதிரி மாமியார் கிடைக்கிறதுக்கு நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். மாப்ள,
வாங்க, நீங்களும் சேர்ந்து நில்லுங்க, வாங்க. போங்க, உள்ள போங்க. போங்க. அட போங்க. அப்பாடி, இப்பதான் இந்த வீடு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. இல்லனா இவ்வளவு நாளா களை இழந்து போயிருந்தது. கவலைப்படாதீங்க மாமா, இனிமே நம்ம வீட்டுல எப்பவுமே களை கட்டும். நம்ம வீட்டு கலைவாணி, நம்ம வீட்டு மகாலட்சுமி கூட நம்ம வீட்டு பார்வதி 3 பேருமே ஒன்னாயிட்டாங்கல்ல. அடடா மாப்ள, கவிதை கவிதை. நிஜம்தான் தம்பி. காவியாவும் பிரியாவும் எனக்கு கடவுள் கொடுத்த வரம். அத புரிஞ்சுக்காம நான் தான் தப்பு தப்பா ஏதேதோ பண்ணிட்டேன். அதுக்காக உங்க 2 பேர்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன அத்தை? அத்தை, என்னத்த நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? இருந்தாலும் பார்வதி, நீ என் மருமக கிட்ட ரொம்ப ஓவரா தான் நடந்துகிட்ட, ஓவரா தான் பேசிட்ட. அதுக்கு தான் என் கண்ணை வீங்குற மாதிரி அரைஞ்சிட்டீங்கல்ல. என்ன நீ எங்க எப்ப எதை பேசணுங்கிற விவசாயம் இல்லாம இருந்த சிக்கல்லாம் முடிஞ்சிருக்கு. இப்ப புது பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறியா நீ? சும்மா இரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள. நீ என்னடா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போடா, அந்த பொண்ணை கூட்டு உள்ள போ. தானே நானே 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 தானே நானே நானே நானே. வா போலாம். என்னம்மா புது பொண்ணு மாதிரி ஏதோ வெக்கப்படுற? கல்யாணமாயி 1 இயர் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்கா? இப்போதைக்கு அவ புது பொண்ணுதான். இனிமே நடக்க போறதுதான் அவளுக்கு உண்மையான கல்யாணம். 2 பேரோட முழு சம்மதத்தோடையும் நம்ம எல்லாரோட விருப்பத்தோடையும் நடக்க போற இந்த கல்யாணம் தான் மனநிறைவான கல்யாணமா இருக்க போகுது. ஆமா பார்வதி, இதுக்கு முன்னாடி நடந்தது ஒரு அவசரமான நிகழ்வு, அவ்வளவுதான். அத கல்யாணோட ஏத்துக்கவே முடியாது. ஆனா இதுக்கப்புறம் நடக்க போகுதே, அதுதான் எல்லாருக்கும் மன நிறைவை கொடுக்கிற, சந்தோஷத்தை கொடுக்க போற கல்யாணமா இருக்கும். சரி சரி, நீ காவிய உள்ள கூட்டு போ. ரம்யா, இது வரைக்கும் நீ கேட்டு எதையுமே நான் வாங்கி கொடுக்காம இருந்ததே இல்ல, பார்த்திய தவிர. என்ன மன்னிச்சிடுறா. மறுபடியும் மறுபடியும் இதுல நான் உன்கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், பார்த்திய காவ்யாவோட நிம்மதியா வாழவே விட மாட்டேன். இங்க நீ எப்படி துடிக்கிறியோ அதே மாதிரி பார்த்தியும் காவ்யாவும்
துடிக்கிற மாதிரி அம்மா ஏதாவது பெருசா பண்ணுவேன். என்ன பகைச்சுக்கிட்டு என் பொண்ணு இவ்ளோ வருத்தப்படுத்தி அவங்க நிம்மதியா சந்தோஷமா வாழவே முடியாது.